ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்து நான் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, அதனால் டிஃபன் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து இட்லி செஞ்சுருந்தாங்க. சாம்பார், இட்லி, கார சட்னி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் என் தங்கச்சியும் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, பேங்க்குக்காக போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் குடிச்சிட்டு அப்புறம் அம்மா வந்து மாங்காய் வந்து ஊறுகாய் போட சொன்னாங்க. அதனால் வந்து நான் சின்ன சின்ன சாப்பாக கட் பண்ணிவிட்டு ஊறுகாய் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஊறுகாய் ரெசிபி வந்து சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, அது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாவே ஊறுகாய் வந்து ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். நல்லா அது கூட வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அப்பயே சாப்பிட்றதா பிடிக்கும். 1 டேக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி இதாகிடும். அப்புறம் வந்து அது வச்சு நான் வந்து மதியம் சாப்பிட்டேன். ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன். மதியம் வந்து அம்மா வந்து ரசம் செஞ்சுருந்தாங்க, ரசம் சாதம் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி. ஈவினிங் வந்து காஃபியும் அப்புறம் வந்து பப்ஸும் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலைலாம், எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் எனக்கு வந்து வேலைலாம் இருந்துச்சு, சாமி கும்பிட்ற வேலை. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா சாதம் இருக்குது, எதனா வந்து தக்காளி தொக்கு மாதிரி வச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதையும் வந்து ஷார்ட்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவி ரெடி பண்ணதுக்காக போயிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அது எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து சக்தி மிளகாத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கார மிளகாத்தூள் வீட்டில் இருக்கும், ஆச்சி மிளகாத்தூள், அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு கிரேவி தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்டேன் வச்சு. நல்லா இருந்துச்சு கிரேவி, பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்துச்சு. அப்புறம் கேடிவியில் தேவராட்டம் மூவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு பிடிச்ச மூவி, அந்த மூவி வந்து பார்த்துட்டு இருந்தேன். Thanks for watching. Bye guys.